நைட் டைமில் போனாலே டாக் அட்டாக் பண்ணும். டாக் வந்து நேச்சுரலாகவே ஒரு நாக்டர்னல் காட் அனிமல். நாக்டர்னலாக நைட்டில், காட்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு டெரிட்டோரியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு அனிமல். ஆனால் அது ஹியூமன்ஸை நிறையா பார்த்து வளர்ந்த டாக்ஸ் வந்து வேறு யாராவது ஹியூமன்ஸ் வந்தால் குலைக்குமே தவிர எடுத்தோடனே கிடைக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வேலை முடிஞ்சு வரவங்க, நைட்டில் வந்து லேட்டாக ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, இந்த எத்தனையோ ரீசனுக்காக பீப்புள் ஒரு தெருவில் இந்த இன்னொரு தெருவுக்கு போகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் நாய் கிடைக்கிறது இல்லை. இப்போ நைட் டைமில் ஒரு குரூப் ஆஃப் டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் அதை கடந்து போகும்போது நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வேணுன்ட்டே அதை வந்து படுத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய வழியிலேருந்து அதை தள்ளி விட்டுட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் கஷ்டம். நீங்கள் அதை ஒதுங்கி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்னொன்று, இது எத்தனை பேர் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு வீடு இல்லை ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு நாய் ரெகுலராக நைட்டு வந்து படுத்துக்குன்னு வச்சுக்குவோம். அந்த ஏரியாவை தாண்டி ஒருத்தர் வராங்க, அவங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்க இல்லைன்னா அந்த டாக் அலர்ட் பண்ணுறதுக்கு தான் குலைக்கும். நம்மளுடைய நாட்டு நாய்களுக்கு கார்டிங் இன்ஸ்டிங்ஸோட வாட்சிங் இன்ஸ்டிங்ஸ் தான் அதிகம். குலைக்கிறது தன்மை தான் அதிகம். அலர்ட் பண்ணுறது, அந்த ஊரை வந்து அந்த ஏரியாவை அலர்ட் பண்ணுறதுக்கான தன்மை தான் அதிகம். கடிக்கிறதுக்கான தன்மை வந்து எப்போ வெளியில் வரும்னா அது ப்ரோவோக் பண்ணப்படும் போது மட்டும்தான் மோஸ்ட்லி வெளியில் வரும். அடுத்தது, நாய் நம்மளை விரட்டி வந்தாலே கடிச்சிடும். நம்ம பைக்கில் போனாலே விரட்டி வந்து கடிச்சிடுவோம். நம்ம சைக்கிளில் போனாலே விரட்டி வந்து கடிச்சிடுவோம். நம்ம ஈவன் ஓடிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, சில பேர் ஈவினிங்கில் ஜாகிங் போவாங்க, ஓடும்போதே நாய் ஓடி வந்து கடிச்சிடும். அப்படிலாம் கிடையாது. ஓடி வரலாம், ஒரு வேளை குலைச்சிட்டே ஓடி வரலாம். ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இப்படி ஒருவேளை நேராக எந்த டாகும் வராது, மோஸ்ட்லி சைடில் தான் வரும். சைடில் வந்ததுன்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், அது ஓடி வந்து உங்களுக்கு கடிச்சிடாது. சின்ன குழந்தைங்களை கடிக்கிறது, அது வந்து சில பேர் சொல்கிறாங்க சின்ன குழந்தைங்களோட உயரமும் நாயோட உயரமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து அது ஒரு ப்ரேயாக பார்க்குது அப்படின்னு.